பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓகே டு பி ரிச் அகைன் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, பணக்காரரா இருக்கிறது ஒரு தவறான ஒரு செயல் கிடையாது அப்படின்ட்டு. 4 வருடம் முன்னாடி அவங்க ஷி ஜின்பிங்கோடைய அரசியலுக்காக இந்த நிறுவனங்கள் எல்லாம் அடக்குமுறைக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து டோட்டலா காலி பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், இங்க இருக்கக்கூடிய சீன ஆதரவாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொக்கரிப்பு. பாருங்க ஷி ஜின்பிங் என்ன பண்றாரு, கார்பரேட்டுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாருன்ட்டு. 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு சைனாவுடைய டோட்டல் இன்டர்னல் எக்கனாமி கொலாப்ஸ் ஆகி அவங்க மாநிலங்களுடைய அரசுகள்லாம் திவாலாகக்கூடிய நிலைமைக்கு வந்து ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ் ஆன பிறகு இப்போ இவருக்கு வந்து ஜாக்மால இருந்து இவங்க எல்லாருமே தேவைப்படுறாங்க. கூப்பிட்டுட்டு மீட்டிங்ல யார் உட்காரான்னு பாருங்க, ஷி ஜின்பிங்கை நேரடியா தலைமையேற்கிறாரு இந்த மீட்டிங்க்கு. இப்போ இதெல்லாம் ஏன் அவங்க பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஷி ஜின்பிங்க்கு ட்ரம்ப் ஒரு காரணமா இருந்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் கொலாப்ஸுக்கு பிறகு சீனாவுடைய அந்த பொருளாதாரம் அப்படின்றது டீஃப்ளேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்ஃபிளேஷன்றது விலை ஏற்றம், டீஃப்ளேஷன்றது ஒண்ணு இந்த விலை அது மேல ஏறாம இருக்கிறது, இல்லாட்டி இந்த விலை சரியிறது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு பொள்ளாச்சியில் இருக்கீங்க, ஒரு கோகோ பீட் போன்ற ஒரு ப்ராடக்டை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மின்சார கட்டணம் வருட வருடம் அதிகமாகும், ஆள் கூலி அப்படின்றது வருட வருடம் அதிகமாகும், நீங்க வாங்கக்கூடிய பொருட்களோட விலையுமே அதிகமாகும். ஆனா உங்க மூலப்பொருளோடைய எல்லாம் சேர்த்து நீங்க கடைசியில ஃபைனல் ப்ராடக்டா கொண்டு வரும்போது அந்த கோகோ பீட்டோட விலை ஏறாம ஒரே மாதிரியா இல்ல கம்மியாகக்கூடிய நிலைமையில ஒரு 5 வருஷம் இருந்ததுன்னா உங்க பிசினஸ் தாக்கு பிடிக்க முடியுமானா முடியாது. இதுதான் சீனால நடந்த